ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். உந்தனுடனே என்னை அறைந்தேன், உந்தன் குருசில் பங்கடைந்தேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். நல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் நம்முடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, வசனங்கள் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க. எங்களுக்கு தேவையான பரலோக மன்னாவை தாங்க. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:17-18. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மை பாராட்டுவோமானால் ஒன்றை குறித்து, ஒருவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவருடைய நிருபங்களிலே, இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஆகிய நிருபங்களிலே அதிகமாக மேன்மை பாராட்டல் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி நிறைய காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று. அல்லேலூயா. கர்த்தரை குறித்தே என்று சொல்லும்போது வேறு எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்று பொருள்படுகிறது. வேறு எதை குறித்தும், எந்த மனிதரை குறித்தும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அங்கே ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. அப்போ வேறு எதை குறித்தும் நாம் நினைச்சக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் ஒருவரே மேன்மைக்குரியவர், மேன்மை பாராட்டலுக்குரியவர். அல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே ஒருவரை மேன்மை பாராட்ட வேண்டுமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே. அல்லேலூயா. அதை தவிர இந்த உலகத்தில் யாரையும் எதையும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 23-24 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 9:23-24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே
மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துலையும் கூட கட்டளையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஞானி தன் ஞானத்தை குறித்தோ, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தோ, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டுகிறதானால் பூமியிலே கிருபையும் நியாயத்தை நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா. நாம் இந்த ஆண்டவரை அறிந்ததும் அவரை உணர்ந்ததும் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த நாளிலே மெய்யான தேவனை அறியாமலும் உணராமலும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதிலே ஒரு சிலர் ஆண்டவரை அறிந்து உணர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. ஆகவே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், ஞானி நான் எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன், அல்லது எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, எனக்கு நிறைய காரியம் தெரியும் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் நான் அதை செய்வேன் இதை செய்வேன், எனக்கு சரீரத்தில் பலன் இருக்கிறது என்று சொல்லி அவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் நான் இவ்வளவு பணத்தை சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லி அவனும் மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த உலகத்திலே நாம் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவரை நான் அறிந்து கொண்டதற்காக, ஆண்டவரை உணர்ந்து கொண்டதற்காக, ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்காக, ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றியோட பிள்ளைகளாய் மாற்றினதற்காக அதை குறித்து பெருமைப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலமாய் ஆண்டோட நாமம் உயர்த்தப்படும். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்ற காரியங்கள் அவர் பிரியமா இருக்கிறதில்லை. நம்முடைய ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ நம்முடைய ஐஸ்வர்யத்தை குறித்த பெருமை பாராட்டும் போது தேவன் அதிலே பிரியப்படுகிறவர் அல்ல. அவரை அறிந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்டினோமானால் அதிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். ஆகவே நாம் மேன்மை பாராட்டுவோமானால் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. உதாரணமாக நாம் வேதத்தில் நிறைய பேரை பார்க்க முடியும். ஒரு ரெண்டு உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:15. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அல்லேலூயா. அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான், எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி இருந்தேனே. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கங்களிலே ஊழியங்களிலே எல்லாம் அவன் யாரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தான்? இயேசுவை. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அன்னைக்கு யூத ஜனங்கள் மத்தியிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வந்த உடனே அந்த விருந்தாளியுடைய பாதரட்சியை என்ன செய்வாங்க? கழட்டி வைப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஒன்லி அந்த வீட்டுக்காரங்க இருப்பாங்க, இல்லை வேலைக்காரங்க இருந்தால் வேலைக்காரங்க அதை செய்வாங்க. அதுதான் அவர் சொல்கிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நடக்கிற ஊழியர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவை உயர்த்துகிற ஊழியர்கள் மிகவும் மிகவும் குறைவு. இன்னைக்கு தங்களை உயர்த்துகிறேன், தங்களை மேன்மைப்படுத்துகிறேன்
ஊழியர்களும் ஊழியங்களும் தான் இன்று பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை உயர்த்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் யாரை உயர்த்தணும்? இயேசுவை உயர்த்தணும். அவர் எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. அவர் என்னிலும் மேன்மேலோர் சொல்லியிருந்தேனே, அவர் இவர் தான், இவருடைய பாதரட்சியின் வாரை அவருக்கு கூட பாதி. ஏன்னா யோவான மக்கள் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, பெரிய ஒரு மனுஷனாக ஜனங்கள் மதித்திருந்தார்கள். ஆகவே என்னை விட மேன்மையானவர் வருகிறார் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி அவரை ஜனங்களுக்கு சுட்டி காட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஊழியக்காரரை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்போ பவுல் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார், சபைகளை ஸ்தாபிக்கிறார், சபைகளை சிறப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், நிருபங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். இப்போது அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் அதை பெருமையான சொல்லலை. இன்னைக்குன்னா என்ன செய்யிருப்பாங்க? பயங்கரமாக அதுக்கு ஒரு விழா வச்சு, அதுக்கு பல லட்சங்களை செலவு செய்து இதை சொல்கிறதுக்கு பயங்கரமாக அரசியல்வாதி மாதிரி இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:30. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நான் மேன்மை பாராட்டுவானால் என்னுடைய நிறைய காரியம் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் தந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 7ஆவது வசனம். ஆமீன். இப்போ சொல்றாரு, என் பலவீனங்களை அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு ஒரு பலவீனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இதையும் தாண்டி நான் என் மேன்மை பாராட்டினால் அது என்ன செய்யும்? ஒரு கொட்டு போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு பலவீனம் அவருக்கு இருந்தது, அவர் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு. ஏனென்றால் அவர் மேன்மை பாராட்ட நிறைய காரியம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் மிகவும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலன், மிகவும் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆனால் அவன் சொல்கிறான், இதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு பலவீனமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேனே தவிர வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் ஆமீன். அல்லேலூயா. மீண்டும் வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து
மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ம் ம் ஆமேன். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் ஒரு வார்த்தை அங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் மேன்மை பாராட்டி விடக்கூடாது என்று அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். உலகத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டக்கூடாது. நான் சிலுவையை குறித்து அல்லாமல் இந்த உலகத்தை குறித்தோ உலகத்தில் இருக்கிற வேறு எதை குறித்தோ நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்ம ஒரு சாட்சி சொன்னோம் அப்படின்னா அந்த சாட்சியில் என்ன செய்யணும்? ஆண்டவரை மேன்மை பாராட்டணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சாட்சியை நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம்? மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். சாட்சினா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக சொல்வது தான் என்னது? சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சியில் நம்ம மற்றவங்களை தாக்குறது அல்லது சாட்சியில் நம்ம பெருமையான காரியங்களை நம்முடைய காரியம் 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் சாட்சியில் நம்ம யாரை மேன்மைப்படுத்திடுறோம்? ஆண்டவரை மேன்மைப்படுத்தாமல் நம்மை மேன்மைப்படுத்திடுறோம். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த பாடலில் நம்ம யாரை மேன்மைப்படுத்தணும்? கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். ஒரு பாட்டு பாடுறோம்னா அதில் ஆண்டோட நாம மகிமைப்படணும். அதுக்காக பாடணும், நமக்காக இல்லை. எதை செஞ்சாலும் ஒரு பிரசங்கம் பண்ணுறோமா ஆண்டவரை மேன்மைப்படுத்தி பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம்னு சொல்லிட்டு இவங்க கதையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுவாங்க. அந்த பிரசங்கத்துக்கு தான் நல்ல கூட்டம் வரும், கவனமாக இருப்பாங்க. நம்ம வசனத்தை சொல்லி ஆண்டவர் சொன்னோன்னு வைங்களேன், தூங்கி தூங்கி விழ ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. சும்மா 4-5 கதை எடுத்து விட்டோன்னா கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் அமெரிக்காவுக்கு போனேன், சிங்கப்பூர் போனேன், துபாய்க்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். வசனம் ஒன்று எடுப்பாங்க, கடைசியில் சிங்கப்பூர், அமெரிக்கா, துபாய், கனடா, லண்டன் எல்லாம் முடித்து சென்னைக்கு முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போது யாரை மேன்மை பாராட்டுறோம்? நாம் செய்கிற எந்த காரியத்திலும் நாம் கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது? அல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கும்போது வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. ரோமர் 10:18. சாரி, 2 கொரிந்தியர் 10:18. நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் 2 கொரிந்தியர். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆகவே நம்மை நாமே மேன்மை பாராட்ட ஆரம்பித்து விட்டால் நாம் உத்தமர்கள் என்ற அந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடுறோம். அல்லேலூயா. உண்மையுள்ளவர்கள், உத்தமர்கள், இப்படிலாம் பைபிளை வாசிக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும்னா நம்ம மேன்மை பாராட்டுகிறவளாக இருக்கக்கூடாது, நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, ஆண்டவர் நம்மை புகழுவதை வெறுக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:15. அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிற, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி, அவரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று. ஆனால் நம்மை நாம் மேன்மை பாராட்டும் போது தேவன் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை நம்முடைய சாட்சியிலே நம்மை நாம் மேன்மை பாராட்டுவோமானால் நம்முடைய சாட்சியை கர்த்தர் அருவருக்கிறார். நாம் சாட்சி சொல்வது ஆண்டோட நாம மகிமைக்காக, நாம் உண்மையாகவே ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொன்னால் நமக்கு அது ஆசீர்வாதம், சபைக்கு அது ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்மை மேன்மைப்படுத்தி சாட்சி சொன்னால் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆண்டவர் நினைச்சிறாரு நம்மை அருவருக்கிற ஒரு நிலைமையிலே நாம் மாறிவிடுவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம மனுஷருக்கு முன்பாக எதையாகலையும் சொல்லி அவங்கள நம்ம ஏமாத்தலாம்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால் நம்மை குறித்து நாம் நல்லவங்களோ கெட்டவங்களோ, நாம் சிறந்தவங்களோ சிறக்காதவர்களோ, நம்மை குறித்து சொல்வதற்கு ஒரு நாள் நாம் துணியக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம காரியம் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நாம் சொல்வதனாலே மற்றவர்களை எல்லாம் நாம் மாற்றி விடலாம், ஏமாற்றி விடலாம், மற்றவர்களாம் நம்ம நல்லவர்கள் நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சில நேரம் நம்ம அப்படி சொல்லிடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். இரண்டாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1, 29, 30, 31. நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சாரி, அதான் 1 கொரிந்தியர் 1, 29, 30. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய பரிசுத்தத்தை குறித்தோ, நம்முடைய நீதியை குறித்தோ, நம்முடைய ஞானத்தை குறித்தோ நாம் மேன்மை பாராட்ட இடமில்லை. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் பெருமை பாராட்டல ரொம்ப கடினமாக சொல்றார். அவருக்கு முன்பாக நான் பெருமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்றார். பெருமை பாராட்டாத படிக்கு தான் நான் ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து கொண்டேன். மேல் அங்கே வசனங்களை வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நாம் மேன்மை பாராட்டலை வெறுக்கிறார், அதற்கு எதிர்த்து நிற்கிறார். யாரும் மேன்மை பாராட்டக்கூடாது என்பதில் ஆண்டவர் தெளிவாக இருக்கிறார். ஆகவே தான் அவர் பூமியில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டத்தை கர்த்தர் அனுப்புகிறார், வெறுக்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5, 6. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. ஆமென். இந்த மேன்மை பாராட்டுதல் என்பது ஒரு புளித்த மாவை போன்றது. அல்லேலூயா. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு மேன்மை பாராட்டல் எடுக்கும்போது அந்த மேன்மை பாராட்டல் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கெடுத்து போடுகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போடுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டது தான் இந்த மேன்மை பாராட்டல். இது ஒரு புளிப்பான அனுபவங்கள் நிறைய அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இது ஒன்று. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுதல் என்கிற புளிப்பின் தன்மை நாம் வெளிப்படுத்துவோமானால் அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும், பிசைந்தமா முழுவதையும், இவ்வளவு நாள் நாம் செய்த எல்லா காரியங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றின் பலனையும் அந்த ஒரே ஒரு மேன்மை பாராட்டல் என்ன செய்துவிடும்? கெடுத்து விடும். அதனால் சொல்லப்பட்டிருக்கு, மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அல்லேலூயா. மேன்மை பாராட்டணுமானால் அது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய கேடு. அல்லேலூயா. யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிங்க. யாக்கோபு 4, 13 16 வரைக்கும். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருடம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள்.
நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிறேன், புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மேன்மை பாராட்டல் ஆண்டவர் அருவருக்கிறது, ஆண்டவர் வெறுக்கிறது, ஆண்டவர் விரும்பாதது. மேன்மை பாராட்டல் நல்லதல்ல, மேன்மை பாராட்டல் பொல்லாங்காய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அங்கே யாக்கோபு ஆலோசனை சொல்கிறாரு, நாங்கள் நாளைக்கு அங்கே போவோம், இங்கே போவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், நாங்கள் இவ்வளோ சம்பாதிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், இதை வாங்குவோம், அதை வாங்குவோன்னு சொல்லாதுங்க. அல்லேலூயா. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்றது. புகை கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் என்ன செய்கிறோம்? போயிடும். அல்லேலூயா. அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு இருக்கிற நம்ம நாளைக்கு இருப்போமா நமக்கே தெரியாது. ஆகவே வீம்புகளில் என்ன செய்யாதுங்க, பெருமை பாராட்டாதுங்க. அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். இதுதான் வீம்பு. வீம்புனா என்னது? நம்ம ஏதாவது இப்படி சொல்கிறது. இந்த வீம்புகளிலே நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, அது பொல்லாங்காய் இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்லணும்? ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து என்ன செய்திருச்சு? போயிடுச்சு. ஆனால் விஞ்ஞான உலகம் எதை நினைச்சாலும் என்ன செய்யலாம். அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு வீம்பு பேசுகிற லெவலில் மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா. அதை செய்வேன், இதை செய்வேன், என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அது பொல்லாங்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தமானா, ஆண்டவர் சித்தமானா. அல்லேலூயா. நம்ம அப்படி தான் சொல்லி பழகணும். ஆண்டவர் சித்தமானா நான் வர்றேன், ஆண்டவர் சித்தமான அதை செய்கிறேன், ஆண்டவர் சித்தமான பார்க்கலாம். இல்லை நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் இத்தனை மாதத்தில் இதை வாங்க போகிறேன், இதை பண்ண போகிறேன், இது செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம ஆண்டோட பிள்ளைங்க அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டலை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவரால் புகழப்படணும். நாமே ஒரு புகழ்ச்சியை ஏற்படுத்துறது இல்லை. இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவ உலகத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவர்களை புகழ்ச்சியாய் சொல்லுகிறது, அவர்களே மேன்மைப்படுத்துகிறது, தங்களை தாங்களே பிரசங்கிக்கிறது. எந்த இடத்துலையும் நம்மை நாம் மேன்மை பாராட்டவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படணும். உதாரணமாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யோசுவாவை குறித்து வாசிக்கும் போது, யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அடுத்த அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வாசிக்கிறோம், கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ நம்மை நாமே மேன்மைப்படுத்துவதல்ல, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தணும். அதுதான் உத்தமமான வாழ்க்கை. அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய காரியங்கள் இருந்தாலும், நிறைய ஞானம், நிறைய திறமைகள், நிறைய தாளந்துகள் எல்லாம் இருந்தாலும் நம்மை நாம் எந்த இடத்திலும் மேன்மைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை நாம் மேன்மைப்படுத்தி விட்டால் நாம் ஆண்டவருக்கு மீது கோபத்தை கிளப்பி விடுகிறவர்களாய் மாறிவிடுவோம். இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செய்வார், எடுத்துருவார். அல்லேலூயா. பிசாசுக்கு
நிறைய வல்லமை கொடுத்துருந்தாரு, நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்துச்சு. என்ன வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி பிசாசுன்னு சொல்கிற இவன் தான் ஒரு நாள் தூதர்களுக்கே தலைவன், தூதர்களை பிரதானமானவன் அவன்தான், தூதர்களை ரொம்ப விசேஷித்தவன் அவன்தான். வேதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ஆனால் அவன் பெருமை பாராட்டின போது, மேன்மை பாராட்டின போது மொத்தத்தில் எல்லாமே போச்சு. அல்லேலூயா. நாம் மேன்மை பாராட்டும் போது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து விடுவோம். ஆகவே நாம் கர்த்தரால் புகழப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:21. ஆமென். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அல்லேலூயா. இரண்டாவது, நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. வேறு யாரை குறித்தாவது நாம் மேன்மை பாராட்டலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. சிலர் மனுஷனை மேன்மையாக வச்சுருப்பாங்க. அரசியலில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துட்டு அந்த அரசியல் கட்சியை பெருசாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகி நாம் அரசியலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியலை கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். அரசியலுக்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அரசியல் அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் அதற்காக ஜெபிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு அரசியல்வாதிக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, தீவிரமாக இறங்கிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு தெரியணும், இந்த அரசாங்கம் சரியாக போயிட்டுருக்கு, இது சரியாக போகலை, இவங்க போகிறது பரவாயில்ல, இது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும், சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அதை பார்த்து தான் என்ன செய்யணும், நம்ம போகணும். எந்த மனுஷனையும் நாம் என்ன செய்யக்கூடாது, மகிமைப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு சினிமா நடிகனோ, ஒரு விளையாட்டு வீரனோ, அல்லது ஒரு அரசியல் தலைவனோ, நாம் இயேசுவை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதையும் கர்த்தர் நினைச்சுகிறார். மனுஷனை மேன்மை பாராட்டுகிறதையும் கர்த்தர் வெறுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 20:7-8 வாசிங்க. 20ஆவது சங்கீதம் 7ஆவது வசனம் 8ஆவது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். எவர்கள்? ரதங்களை குறித்து குதிரையை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அப்போ தன்னை குறித்தோ மற்ற மனுஷரை குறித்தோ வேறு எதை குறித்தோ மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும். அப்படின்னா நம்ம ஒரு மனுஷனை மேன்மை பாராட்டினா பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவரை மேன்மை பாராட்டினால் ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா. மனுஷரை மேன்மை பாராட்டினால் அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டினார்களோ அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். அப்சலோமை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக ரொம்ப பெருமையோடு அவன் என்ன செய்தான்? புறப்பட்டான் யுத்தத்திற்கு. அவனுக்கு முடி ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய முடி, ரொம்ப அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அந்த அழகே அவனுக்கு கன்னியாய் மாறிற்று. அவனுக்கு இருந்த அந்த முடியே அவனுக்கு கன்னியாய் மாறிற்று. அந்த கர்வாலி மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ட்ராவலில் பாதியிலே அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனால் தாவீது கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவன். எத்தனை தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் நிமிர்ந்து நின்றான். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டும் போது நிமிர்ந்து நிற்போம். நம்மையோ மற்ற மனிதர்களையோ வேறு எந்த ஒரு பொருளையோ நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மேன்மை பாராட்டினால் நாம்
ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போய்விடுவோம். இருக்கிற ஆசீர்வாதங்கள் இழந்து விடுவோம். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். கண்களை மூடி ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நாம் அறிந்தோ அறியாமலோ எந்த இடத்திலும் நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது. வார்த்தையிலேயோ செயலிலேயோ நாம் நம்மை மேன்மைப்படுத்தினால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்து விடுவார். அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் புளிப்பாக்குகிற ஒரு புளித்தமாகும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, நான் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துலையும் நான் என்னை மேன்மைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்களை தான் மேன்மைப்படுத்தணும். உங்களை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற பணத்தை குறித்தோ செல்வத்தை குறித்தோ எனக்கு இருக்கிற தாளந்துகளை குறித்தோ நான் மேன்மை பாராட்டாமல் உம்மை அறிந்திருக்கிறதை குறித்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட கிருபை தாங்கப்பா. வீம்பு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தாமல், ஆண்டவரே, உம் சித்தமானால் இதை செய்வோம், சித்தமானால் இதை செய்வோம் என்று மாத்திரம் சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சொல்லுங்க, என் ஜீவன், அப்பா, உங்களை தான் உயர்த்துவேன். ஆமென். உம்மையே உம்மையே தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து, என் நாட்கள் முடியும் வரை, ஆமென், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, ஆமென், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம், ஆமென், அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன், ஆமென், அல்லேலூயா, என் சுவாசம் ஒழியும் வரை ஆமென். அப்பா, உம்மையே உயர்த்த கிருபை தாரும். ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென், ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, இதயம் துள்ளுதையா. இருப்பவரே
உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆமென் உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா ஆமென் உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆமென் 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 உம்மை நோக்கி பார்த்து இதயம் உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆமென் நம்மை உயர்த்துவதில் அல்ல தேவனை உயர்த்துவதிலே நாம் மகிழ வேண்டும் உம்மை நோக்கி பார்த்து